ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெப் சீரிஸில் இந்த ஒரு வெப் சீரிஸுங்க சொல்லவே முடியாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொருத்தோட ஆக்டிங்கு, அந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்க பர்சன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது எவ்ரி வீக் என் அதாவது 4 எபிசோட் ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீக் என் பண்ணும்போதுமே ஒரு சர்ப்ரைஸாக த்ரில்லிங்கோடு பார்த்தீங்கன்னா என் பண்ணுவாங்க. சீசன் 1 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக என் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் 2025 வருங்கிறத லாஸ்ட் இயர் அந்த எபிசோட் எண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு எபிசோட்ஸ். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, ஒரு சில பிக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ரீனாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது, ரீனாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. விஜய் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தினால அது எனக்கு தான் நான் ஃபுல்லாக பார்க்கல, பார்த்துட்டு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். பட் ரீனா ஆக்சிடென்ட் சீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராணி மூவி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு சீக்வென்ஸில் போயிருக்கு. இந்த இடத்துல விஜய் தான் அவங்க அப்பாங்கிற விஷயம் அர்ஜுனுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் ரீனாக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு பிக் மட்டும் பார்த்தேன். எனக்கு அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஃபுல்லாக பார்க்கல. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஹார்ட் பீட். ஆல்ரெடி சீரீஸ் நேமே ஹார்ட் பீட்டு. ஏன் ஹார்ட் பீட் படக்குன்னு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததுமே ஜஸ்ட் அந்த குட்டி குட்டியான ஷார்ட்ஸ் பார்த்ததுமே. இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போகுதுன்னா 2 வீக்ஸ் தான் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டே ஷூட்மே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் எடுத்து முடிச்சிட்டாங்க. இட்ஸ் எ ரேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்க ஒரு வீடியோஸ், ஃபோட்டோஸ், அந்த கேக் கட்டிங் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸுமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 100 எபிசோட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 92 எபிசோட்ஸோட எண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கு. இன்னும் 4 எபிசோட்ஸ் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 4 எபிசோட்ஸ், 8 எபிசோட்ஸோட இந்த 100 எபிசோட்ஸோட இந்த செகண்ட் சீரீஸ் எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சீசன் 3 மேபி நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் 2024ல் சீசன் 1 பண்ணாங்க. 25ல் சீசன் 2 வருங்கிறத சீசன் 1 எண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. இந்த சீசன் 2 எண்ட்லேயே மேபி 26ல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விஜய் சீசன் 1ல் இந்த மேக்ஸிமம் ஆஃப் த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பேர் ஸ்டார்டிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க சீசன் 2ல். பட் நடுவில் ரதியோட எக்ஸா என்ட்ரி கொடுத்த விஜய் இருக்காங்க இல்லையா, அவர் என்னம்மா பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அவரோட அப்படியே கண்ணு பார்வை, அந்த ஒவ்வொரு எமோஷன்ஸ் அப்படியே வாழ்றாரு. அவர் நடிப்பே பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை பற்றி நான் தனியாக வீடியோமே பேசியிருக்கேன். என்னங்க விஜய்ங்கிற கேரக்டர் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் கம்பேர் பண்ணி, அதாவது கம்பேர் கிடையாது, விஜய்ங்கிற நேம் இருந்தாலும் இப்படி படல் எடுக்கிறாங்களே பெர்ஃபார்மன்ஸில் அப்படிங்கிற, பின்னி படல் எடுக்கிறாங்களே பெர்ஃபார்மன்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் உண்மையிலே அவர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஹைலைட்டடாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிட்டார் விஜய். அந்த கேரக்டரில் அப்படியே 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 எப்படி சொல்கிறது, நங்கூரமாக நச்சுன்னு போய் உட்காந்துருப்பார் எல்லார் மனசுலையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர். ரொம்ப சூப்பர்பாகவும் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர். ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப தனித்துவமாக இருக்குங்க. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரசிக்க வைக்கிறது அவரோட ஆக்டிங். அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். அவர் நான் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ், நயன்தாரா கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். டக்குனு படம் பேர் ஞாபகம் வேண்டியது, வெண்ணேகம் பெண்ணாக உருவான. ஸோ அந்த சாங்கில் கூட வருவார். பட் டைட்டில் நேம் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் எனிவேஸ் அந்த மூவியை நான் பார்த்துருக்கேன். வரல, அவரை பற்றி நான் பெருசாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் இந்த சீரீஸில் இவ்வளோ சூப்பராக நடித்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவரோட ஆக்டிங்கில். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோட், அதாவது நேற்று ரிலீஸ் ஆன எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்போது ரொம்ப பரபரப்பாக வர போயிட்டுருக்கு. ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு அப்டேட் ஷேர் பண்ணேன். யாரெல்லாம் இந்த ஒரு சீரீஸ்க்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.